இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டு கட்சியும் இந்திய இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, ஒற்றுமை என்று பேசும். அதையே திராவிட கட்சிகளும் பேசும், திமுக அதிமுகவும் பேசும். ஆனால் காவிரி நதிநீர் என்று வரும்போது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் அந்த மாநில கட்சியாக மாறிவிடும். அந்த மாநில மக்களின் நலனையே பேசும். ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்லிடும். ஆனால் அவர்கள் யாரு? இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே எல்லாம் சொல்லுவான். ஆனா கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக கட்சியா மாறிடுவான். பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை. அப்ப எங்க இருக்கிறது உங்க இந்தியா? எங்க இருக்கிறது உங்க தேச ஒற்றுமை? எங்கே இருக்கிறது இறையாண்மை? அந்த இறையாண்மையும் தேச ஒற்றுமையும் தமிழனுக்கு மட்டும் இருக்கணும். எப்படி? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு கர்நாடகாவை ஆளுகிற முதலமைச்சர் சீதாராமையாவும் துணை முதலமைச்சர் சிவகுமாரும் சொல்றாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் போய் அங்கே 1.25 கோடி தமிழர்கள் வாழ்றோம், நீங்க எல்லாரும் இந்த காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்ற. அவன் வந்தா தண்ணி தர மாட்டான்னு தெரியும், அவன் வந்தா மேகதாதுல அணை கட்டுவான்னு தெரியும். அப்போ தன் மாநில மக்கள், தனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்த மக்கள், தனக்கு அதிகாரத்தை கொடுத்த மக்களின் நலனை தாண்டி காங்கிரசின் வெற்றி அவ்வளவு முக்கியமா இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் சொல்லும் போதே ஒரு சீட்டு என்னோட கூட்டணியில் உனக்கு தர முடியாது என்று வெளியேற்ற முடியாது. போன முறை 25 சீட்டை கொடுத்துட்டு இந்த வாட்டி 29 சீட்டை கொடுத்து அதுலயும் ஒரு ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினரும் கொடுத்து, எப்படி எதுக்காக இவ்வளவு? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்னதுக்கு. கச்சத்தீவை கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க முடியாது என்று சொன்னதற்கு. எந்த மாதிரியான வழிவிடுங்க? எந்த மாதிரியான அணுகுமுறை என்று பாருங்கள். நம் உரிமைகளை எல்லாம் பறித்தவர்கள் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா, இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தவர்கள் இந்த திமுக அதிமுக. இந்தியா தேர்தல், இந்தியாவை யாரா ஆள்றது அப்படின்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ் பின்னாடி இந்த திமுக அதிமுக நிற்கும். தமிழ்நாட்டை யாரா ஆள்றதுன்னா இந்த காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் திமுக அதிமுக பின்னாடி நிற்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம உரிமையை பறிச்சவனும் பறி கொடுத்தவனும் கூட்டா சேர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறான். அப்ப பறிச்சவன் கூடவே கூட நிக்கிறவன் எப்படி அந்த உரிமையை திருப்பி நமக்கு பெற்றுக் கொடுப்பான்? இப்போ இந்திய நாட்டிலே தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு கட்சி திமுக தான். அப்போலாம் கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. அதை இந்திய உரிமையா மாத்திட்டாரு, கொண்டு போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போகும்போது தடுத்து போராடாம எடுத்துக்கிட்டு போன பிறகு ஒவ்வொரு தடவையும் மாநில உரிமையாக்குவோம், மாநில உரிமையாக்க போராடுவோம். யாரு எடுத்து அவன் கொண்டு போனானோ அவனோட கூட்டணி வச்சுக்கிட்டு மாநில உரிமையாக்க கொண்டு. எப்படி இந்த கூட்டம் இந்த 1000-500க்கு நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்டுவிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. இவன் 2000 கொடுக்குறான், அவன் வந்தா 2500 கொடுக்குறான். எது? இவன் சின்ன திருடன், அவன் பெரிய திருடன். பெரிய திருடனுக்கு போட்டுறது. உரிமையை பறித்தவனும் பறிக்கும் போது கூட இருந்து பறிகொடுத்தவனும் தொடர்ச்சியாக இந்த களத்திலே தமிழன் ஓட்டை வாங்கி கொண்டு அதிகாரத்துக்கு வருகிறான் என்றால் பிழை யாரோடது? என் பெற்றோர்களே, பிழை யாரோடது? ஒரு முறை ஏமாறலாம், மறுமுறை ஏமாறலாம். 60 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருந்தால் இந்த மக்களுக்கு பேர் என்ன? என்ன பேரு? என்ன பேரு? ஒரு ஒரு எப்படிப்பட்ட பரம்பரையில் ஒரு ஏமாளி கூட்டமாக மாறி நிற்கிறார்கள். ஏமாளி கூட்டமாக.
அவர்கள் ஏமாற்றுகிறவர்கள் அவர்களிடத்துக்கு திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்து எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? எந்த உரிமையை? எந்த உரிமையை? தன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்கிற ஒரு இராணுவத்திற்கு போர் பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுக்கிற ஒரு நாடு எங்கேயாவது உண்டா? எங்கேயாவது உண்டா? இத்தனை பேரை சிறைபிடித்து வச்சிருக்கான கேட்க துப்பு இருக்கா? இதே ஆந்திர காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை நாம் வெட்ட வந்து விட்டோம். யாரு? தமிழர்கள் என்று இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு போன முறை முதலமைச்சராக இருக்கும் போது சுட்டு நடுக்காட்டுகளை போட்டப்பல. என்ன கொடுமைனா, கட்டையிலேயே எண்ணு போட்டிருக்கு நம்பரு. நம்ம தமிழர்கள் நம்ம ஆளுங்க செத்து கிடந்த காலையும் நம்பர் போட்டு வச்சிருக்கான். இப்படி மரக்கட்டையும் மான தமிழன் உடலும் ஒன்னா கிடக்கு. இப்ப ஒரு கேள்வி வருது பாருங்க, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழர்கள் திருடர்கள், செம்மரக்கட்டையை வெட்ட வந்த திருடர்கள். எப்படி மாண்போடு வாழ்ந்த இனம் இங்க வந்தவனெல்லாம் எவ்வளவு வசதியா வாழ வச்சிருக்கு. நான் காட்டுக்குள்ள செம்மரக்கட்டையை திருட வந்தேன், வெட்ட வந்தேங்கிறியே. சரி, அப்படியே வந்தாலும் நான் வெட்டுறதுக்கு கூலிக்கு தானே வந்தேன். வெட்டி அந்த கட்டையை ஏத்துற முதலாளி அவன் எங்கே இருந்தான்? அவன் உன் நிலத்துல தானே இருந்தான். ஏன் நீ அவன் மேல நடவடிக்கை எடுக்கல? ஏன் நீ அவனை கைது செய்யல? வெட்ட வந்த கூலி என்னை 20 பேரை சுட்டு கட்டையோட கட்டையா போட்டியே. அப்ப ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிருக்கு இல்லையா என்று இதுல எந்த கட்சிக்காரனாவது கேட்டிருக்கானா? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. அன்றைக்கு பிரதமராக இருந்த ஐயா மோடி இது வருந்தத்தக்கது, இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு வருத்த அறிக்கை இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நான் வெட்ட வந்தா என்னை கைது பண்ணி சிறையில தான் போட்டிருக்கணும். நாங்க வழக்காடி தண்டனைகள் வழக்காடி வெளியில் வந்திருப்போம். எப்படி சுட்டு போட்டாய்? சுட்டுக் கொள்கிற அளவிற்கு அது குற்றம் என்றால், செம்மரக்கட்டையை வெட்டி ஏத்து வித்து கோடிக்கணக்காக லாபம் சம்பாதிக்கிற அவனையே நீ நடவடிக்கை எடுக்கல. இந்த கேள்வியை யாருமே இந்த கட்சிகள் கேட்கல. எப்படி? இவர்கள் எல்லாம் உங்களுக்கானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவர்கள் எதற்காக உங்களுக்கு நிற்பார்கள்? எதற்கு வந்திருக்கிறார்கள்? காவிரியில் தண்ணி கேட்கும் போது நம்முடைய உரிமை, நமக்கு சேர வேண்டிய பங்கை கொடு. ஒரு நாடு என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லோருக்கும் பொதுதானே. அப்ப என்னுடைய நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொது, உன்னுடைய நிலத்தின் வளம் உனக்கு மட்டுமே என்றால், அதே முடிவை நான் எடுத்தால் எப்படி இந்தியா ஒற்றுமையா இருக்கும்? எப்படி இறையாண்மை இருக்கும்? எப்படி தேசப்பட்டு இருக்கும்? எப்படி? அப்ப தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் ஜனநாயகவாதிகள் தேசப்பற்றாளர்களாக இருக்கணும். அவன் நிலவளம் அவனுக்கு இருந்தினா எப்படி? என்னுடைய பேரன்பை, என்னுடைய பெருந்தன்மையை நீ ஏமாளித்தனம், இழிச்சவாத்தனம் என்று கருதுவதை எப்படி சரின்னு எடுத்துக்கிறது? காவிரியில தண்ணி தரும் கேட்டா அடிச்சு வரட்டுவான். கால்நடையா நடந்து வருவான் நம்ம மக்கள். கால்நடையா இந்த அரசுகள் கண்டிச்சதுண்டா? அவன் முதலமைச்சரா இருக்க ஐயா ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை பாடையில் ஏத்தி தீ வச்சு கொளுத்துறான், கொல்லி வைக்கிறான், படத்தை வச்சு செருப்பால் அடிக்கிறான். அன்னைக்கு எப்படா எங்க முதலமைச்சரை நீ செருப்பால் அடிப்பாயின்னு கேட்ட ஒரே மகன் நான். திமுக கட்சியிலிருந்து ஒருத்தன் கேட்கல. எப்படி? இல்ல காங்கிரஸ்காரன் தான் அடிக்கிறான். அவனை அந்த காங்கிரஸ் கட்சி அதை கண்டிக்குதா? இல்ல. ஏன்? மானங்கட்ட கூட்டம். கேவலம். எந்த உரிமையை நீ பாதுகாத்து வச்சிருக்க? கல்வி இருக்கா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்கா? ஏதாவது ஒரு வரி இருக்கா? அவனோட ஒண்ணு இருக்கா? எல்லாத்தையும் பறி கொடுத்தவர்கள் இவர்கள், பறித்து கொண்டு போனவர்கள் அவர்கள். என்ன இருக்கு உனக்கு? என்ன வச்சிருக்க நீ? இந்த நிலமெங்கும் நச்சு ஆலைகளை கொண்டு வந்து நட்டவர்கள் இவர்கள், நட அனுமதிச்சவர்கள் இவர்கள். உனக்கு என்ன இருக்கு? குடிக்க நீர் வச்சிருக்கியா? படிக்க கல்வி வச்சிருக்கியா? பார்க்க வேலை வச்சிருக்கியா? எரிக்க மின்சாரம் வச்சிருக்கியா? உன்னருக்கு நஞ்சு இல்லாத விஷம் இல்லாத சாப்பாடு வச்சிருக்கியா? உணவு வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? சுவாசிக்க நல்ல காத்தாவது வச்சிருக்கியா? காத்த சுவாசிக்கிறியா? கந்தக தூசியை சுவாசிக்கிற, வாகனங்களும் ஆலைகளும் வெளியிடுகிற நச்சு புகையை சுவாசிக்கிற, நுரையீரல் தொற்று புற்று பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. ஏன் பிறக்குதுன்னு என்னைக்கு அது யோசிச்சிருக்கியா?
யோசிச்சிருக்கியா? என்ன வச்சுட்டு போற? உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற? பணமா, இல்ல நகையா, காரா, மாளிகையா? எப்படி வாழும்? நீரும் இல்லாம சோறும் இல்லாம எப்படி வாழும்? என்ன வச்சுட்டு போற? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து வைக்கிறான், பணம் வைக்கிறான், கார் வைக்கிறான், வீடு வைக்கிறான். இல்லைன்னா பரவாயில்ல, கடனை வைக்க கூடாது, கடனை வைக்க கூடாது. அவன் தான் நல்ல தகப்பன். ஆனா ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் 10.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான். எத்தனை லட்சம் கோடி? 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கி உன் அப்பாட்ட நீ என்ன கேப்ப? இந்த கடனை ஏன் வாங்கின? உன்னைய படிக்க வைக்க வாங்கின மகனே. வேற எதுக்கு வாங்கின? அக்காவை கட்டி கொடுக்க வாங்கின மகனே. அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. இவங்க கிட்ட கேளு, 10.5 லட்சம் கோடி எப்படா கடன் வந்துச்சுன்னு ஒரு காரணம் சொல்ல சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்ல சொல்லு. இப்படியே மயக்க போட்டு நான் ஊருக்கு போயிடுறேன். ஒரு காரணம் சொல்ல சொல்லு. 10.5 லட்சம் கோடி இந்த ஊதாரி பயில்கிட்ட நீ ஊரை கொடுத்துட்டு அவன் வாங்கி மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், அண்டா தாரேன், குண்டா தாரேன், அரிசி தாரேன், பருப்பு தாரேன், வேட்டி தாரேன், சேலை தாரேன், கடைசியா ஒரு கொஞ்சோண்டு விஷம் தாரேன், குடிச்சிட்டு செத்து போ. கேடுகட்ட நீயா மானத்துக்காக உயிரை விட்டவன். நீ மானத்துக்காக உயிரை விட்டவன் பரம்பரை நீதான். உன் பாட்டம் தானடா தீரன் சின்னமலை. டே, யாரு நாட்டை யாரா ஆள்றதுக்கு அனுமதி தர்றது? அயோக்கிய பயலை. உனக்கிட்ட மண்டிட்டு வாழ்வதற்கு மரண கைத்துல தொங்கி சாவண்டா என்று செத்தவன் பரம்பரை நீ. அவனா நீ? அவன் ரத்தம் ஓடுதா உனக்கு? உனக்கு ஓடுதா உனக்கு? உன் பாட்டம் தானடா மருதுபாண்டி. சமரசம் செஞ்சிருந்தால் வாழலாம், மண்ணை ஆளலாம். சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேல்னு போய் செத்தானடா. தூக்குல தொங்குனா புறங்கைய கட்டி பின்னங்கால கட்டி முட்டிகால் போட்டு தூக்குறான்டா. அப்ப என்ன சொன்னா? என்னரும் மண்ணே, என் தாயகமே, நான் போறேன், ஆனால் என் வீர மரபிலே பிறந்து வருகிற பிள்ளைகள் உன்னை மீட்க வருவார்கள். வந்தண்டா அவன் பேரன், வந்தேன். அந்த ரத்தம் உனக்கு ஓடுதான் பாரு. போய் அவன்கிட்ட விட்டுட்டு இவன்கிட்ட விட்டுட்டு 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சிலைக்கு கையேந்தி நிக்க வச்சிட்டான். நீ வள்ளல் பரம்பரையில பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, காரி, அதிகமான் 7 வள்ளல் உன் இனம் முன்னோன் தானடா. உலகத்துல நாட்டை ஆண்டவன் எவன்டா வள்ளலா இருந்தான்? ஓம் பரம்பரை தான்டா. அவன் பரம்பரை அணி கொடுத்து பழகினவன், வாங்கி பழகிட்டியே. கொடுத்தவன்டா, அள்ளி கொடுத்தவன்டா. அரைப்படி அரிசிக்கும் 1/2 கிலோ வெள்ளத்துக்கும் 1 முளை கரும்புக்கு நிக்கிறியடா. கேவலம். நீ வேலை செய்யல, உழைக்கல, வெம்பாடு படல, என்ன பண்ற? மானம்னு எங்க உனக்கு? கையேந்தும் போது தன்மானம் போயிருந்தடா. தமிழன் மானத்தை விட்டா உயிரை விட்டுவான்னு தாண்டா வாழ்ந்து வந்தோம் நம்ம. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். 2000-3000 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாத்தன் தானடா எழுதி வச்சா நம்ம பாட்டேன். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர். அதுபோல உயிரை நீப்பர். எப்போ மானம் போயிருச்சு நாங்கிறான். உனக்கு மானம் போயிருச்ச? எங்க? கேவலம். தன்மானத்திற்காக போராடி செத்தவன் பரம்பரையில் வந்துட்டு இந்த கேடு கட்டவங்கிட்ட நாட்டை கொடுத்துக்கிட்டு மிக்சி தாரேன், ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? உன் கையை கலையை வெட்டி வைப்ப, இல்லை கொடுத்தவன் தலையை வெட்டி வைப்பியா? எதை வைப்ப? அரிசி, பருப்பு, இந்த காய்கறி, கீரை வைப்ப. எவன்டா தருவான்? எங்க அப்பா விவசாயி தான்டா தருவேன். அவன் தானே தருவேன், வேற எவன் தருவேன்? மிக்சியில எதை இருப்ப? மிளகா, மஞ்சள், கொத்தமல்லி, சீரகம். யார் கொடுப்பா? அது எங்க ஆத்தா தான் கொடுக்கணும். எங்க ஆத்தா இருளா இருக்கல்ல, அவ விளைய வச்சு தரணும். விவசாயி தான் தரணும். கிரைண்டர் எதை ஆட்டுவேன்? உன் தலையை போட்டு ஆட்டுவேன், எதை போட்டு ஆட்டுவேன்? உளுந்து, அரிசி, பருப்பு. யாரு? எங்க அப்பனும் ஆத்தாலும் விவசாயி தான்டா தரணும், விவசாயி தான் தரணும். அவனை கடங்கரன் ஆக்கிவிட்டு
அவனை தூக்குறது இங்க சாக விட்டுவிட்டு ஃப்ரிட்ஜ் தாரே, மிக்சி தாரே, ஏசி தாரே, டிவி தாரே. நான் ஒன்னு கேட்கிறேன், நீ மானமுள்ள தமிழன் தானே? இங்க பாரு, நான் ஒன்னு கேட்கிறேன். மிக்சி கொடுத்துட்டா வாங்கிட்டா, பெருமையா வாங்கிட்டா. டிவி கொடுத்துட்டான், பெருமையா வாங்கிட்டா. சேலை கொடுத்துட்டான், பெருமையா வாங்கிட்டா. வேட்டி கொடுத்தான், பெருமையா வாங்கிட்டா. அரிசி கொடுத்தா, பெருமையா வாங்கிட்டா. அப்புறம் என்னன்னா எண்ணெய் கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் காசு ஆயிரக்கணக்காக கொடுத்தா வாங்கிட்டா. அப்புறம் கிரைண்டர் கொடுத்தா வாங்கிட்டான். அப்புறம் இது என்னது, இந்த இப்போ ஃப்ரிட்ஜ் கொடுப்பா வாங்கிடுவேன். 10,000 2,000 கொடுத்தா வாங்கிட்டான். இலவசமா திருமணமும் பண்ணி வச்சுட்டான். எப்படியே இலவச திருமணங்கள் 63 வயது 63 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அது பார்த்துருப்பேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் நெத்தியில ஒட்டிட்டான் ஜெயலலிதா ஸ்டிக்கரை. லேப்டாப்ல இந்த மிக்சியில ஒட்டின மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணுகள்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு, பசங்களாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கு. திடீர்னு அம்மா வந்த உடனே ஒடியா 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 ஒடியான்னு இவனுக்கு பார்த்த பொண்ணு அவனுக்கு போயிடுச்சு, அவனுக்கு பார்த்த பொண்ணு இவனுக்கு போயிடுச்சு. சிரிக்காத சத்தியமா நடந்துச்சு, என் தலைவர் மேனாலே நடந்துச்சு. கட்டா 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 கட்டுப்பா, ஏய் அப்புறம் மாத்திக்கலாப்பான்ட்டான். யாரு? இவன் தாலி கட்டணும், அவன் கூட்டிட்டு போறான். அவன் தாலி கட்டணும், இவன் கூட்டிட்டு போறான். சிரிக்காத, நடந்துச்சுங்கிற என்ன சிரிக்கிற? இலவச கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அது வரைக்கும் வந்துட்டான். இப்போ அவன் இதே அறிவிப்பு எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பெருமையா ஓட்டு போட்டிய நீ இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? ஏற்பியா? எவ்வளவு மானங்கட்ட செயல்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? அப்ப இதையெல்லாம் எப்படி நீ வாங்குற? எப்படி வாங்குற? இப்ப அதை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு வலிக்குது? அது மாதிரி இதுவும் எப்படி வாங்குற? நீ எப்படி வாங்குற? கொடுக்கும் போது கையப்படுறா, இதை எப்படி வாங்கின, இந்த காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு மட்டும் கேள்றான். ஒரே ஒரு தடவை கேள்றான், இந்த காசை நீ எங்கிருந்து எடுத்தாய்? இலவசத்தில் இழக்கிற 6,800 கோடி 5,000 கோடி இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்தாய்? எங்கிருந்து எடுப்பாய்? இந்த கடன் 10 லட்சம் கோடி, வட்டி 1 லட்சம் கோடி யார் காசுல கட்டுகிறாய்? ஒரு தடவை கேள்றா. படிச்சிருக்கல, வீரம் இருக்கல, துணிவு இருக்கல, மான கைய புடுறா, கேள்றா. டேய் எப்படி கொடுப்படா? எப்படி கொடுப்ப? எங்க இருந்த உங்க அப்பா மட்டும் சொத்தை வித்தியாடா, இல்ல எங்க அப்பா மட்டும் வரியில வாங்கினியாடா? ஒரே ஒரு தடவை கேள்றா. எனக்கு போடு, போடாம போ. உன் ஓட்டுக்காக நிக்கிறவன் இதை பேசுவேன்னு நினைக்கிறியா? நாட்டுக்காக நிக்கிறேன்டா, இந்த நாட்டுக்காக. நான் உன் வாக்கை பத்தி கவலைப்படுவேன் அல்ல, உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவன். போட்டா போடு, போடலைன்னா போ. போடா, எனக்கு என்ன ஓட்ட வச்சு என்ன பண்ண போறேன்? என்னைய நீ புரிஞ்சுக்கிட்டு போட்டா போடு. நான் வந்தால் இந்த நாட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், நல்ல ஆட்சியை கொடுப்பேன். நம்பிக்கை இருந்தா போடு, இல்லைன்னா போடாத. வழிவிடு. ஒன்னும் நோயாளி இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா தேர்தல் வந்தா கொஞ்சம் அடிக்கடி போகும். ஏன்னா அதுலதான் பணம் போறதுக்கு பதிலாக பணம் போகும். இது வந்து ஒரு நுட்பத்திருட்டு, ரொம்ப டெக்னிக்கலா யோசிப்பாங்க. ஏன்னா 60 ஆண்டுகளா இதிலே பழகிட்டாங்கல்ல. அதனால ஒரு அறிவு சமூகமே, கற்றறிந்த பெருமக்களே, பேரன்பு கொண்ட என் பெற்றோர்களே, படித்த இளைஞர்களே, தம்பிகளே, தங்கைகளே, உங்களிடம்தான் இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் கையில தான் இந்த நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது. உங்களின் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாபெரும் மாறுதலை, வரலாற்று பெரும் புரட்சியை உருவாக்க முடியும் என்பதை அறிவித்திருந்த சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். இனிமேலாவது இன உணர்வு, மான உணர்வு கொண்டு நிமிரணும். தன்மானத்தோடு வாழ பழகணும். என் கால்களை நம்பி, என் உழைப்பை நம்பி என் வாழ்க்கை என்று வரணும். நீ கேட்க வேண்டியது படிப்பை கொடு, படிப்பிற்கேற்ப வேலை கொடு, வேலைக்கேற்ற சம்பளம் கொடு, அதை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன் என்று சொல்லணும். 6,800 கோடி இந்த 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டது. உனக்கு படிப்பிக்கிற ஆசிரியர் சம்பள உயர்வு கேட்கிறேன். மொத்தமா ஒரு 58 கோடி அல்லது 100 கோடி செலவாகும். அதை கொடுத்தா அந்த ஆசிரியர் நிம்மதியா படிப்பேப்பான். எனக்கு கொடுமடாது, என்ன கொடுமடா ஒரு நாடுறாது. எனவே என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை, ஒரு தூய ஆட்சியை,
மலர்வதற்கு வாய்ப்பு தாருங்கள். இங்கே போட்டியிடுகிற திருக்கோயிலூரில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி வழக்குரைஞர் ஹேமராஜன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். ரிஷிவந்தியம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் தங்கை ராதிகா பிரபு அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, நம் மக்களின் வெற்றி. எங்களிடம் வரும் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம், உங்கள் அதிகாரம். அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை கற்ற நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை கற்ற நாங்கள் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். அன்பு சொந்தங்களே, மக்களுக்கான அதிகாரத்தை உருவாக்குவதற்கு மக்களிடமிருந்தே மக்களுக்காக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு நாங்கள் முன்வைக்கிற அரசியலை கூர்ந்து கவனியுங்கள். அது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்று எங்களுக்கு வாக்களியுங்கள். இல்லை என்றால் நல்லதை கொள்ளுங்கள், அல்லதை தள்ளுங்கள். என் அன்போடு வேண்டுகிறேன், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வதென்பது நம் இனத்தின் வெற்றி, இனத்தின் மானத்திற்கான வெற்றி. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், நம் மண் காக்கும், மானங்காக்கும், வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும், மக்களின் நலன் காக்கும் என்பதை கனவத்தில் கொண்டு வாக்கை செலுத்துங்கள். மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றியை பெற செய்யுங்கள். திமுக அதிமுகவின் வெற்றி வழக்கம் போல ஒரு நிகழ்வு, சாதாரண ஒரு சம்பவம். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஆகப்பெரும் சாதனை. எனவே இங்கே என் தம்பி திருக்கோயிலூரில் ஹேமராஜனுக்கும் அங்கே ராதிகா பிரபு அவர்களுக்கும் ரிஷிவந்தியத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இந்த வெற்றி தான் உலகம் உங்களை திரும்பி பார்க்க செய்யும். திருக்கோயிலூரிலுமே ரிஷிவந்தியத்திலையும் வாக்குக்கு காசு கொடுக்காமல் எளிய பிள்ளைகள், தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த பிள்ளைகள், மக்கள் பணத்தையோ பரிசையோ எதையும் இலவசங்களையோ பொருள்படுத்தாது நல்ல அரசும் நல்ல அரசியலும் நல்ல அரசும் வர வேண்டும் என்பதற்காக வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி, நம் வெற்றி நாளை அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நம் இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், நீங்க கவலைப்படாம.
போடுறோம் பேசாம யாருக்குமே அந்த வருத்தம் சமூகத்தை நேசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் நம்ம சமூகம் அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமாக வளர்ந்தா அப்படின்னு யாருக்குமே அந்த வருத்தம் பொன்ராஜையா இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமாக பார்த்தவங்க இருக்கு. அப்போ அதை பார்த்த அந்த தலைவர் என் தம்பி விஜய்க்கு என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அறிக்கை இந்த மாதிரி பேசுறத நீங்கள்லாம் குறைச்சிக்கணும் உடன்படுத்தார்கள் அப்படின்னு அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யலை. தொடர்ச்சியாக அவங்க பேசுறதெல்லாம் இன்னொன்று இந்த இடத்துல பெண்ணை இழிவாக பெண்களை குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜன் பேசுறது விபச்சாரி போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அவர் ஊடகத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு, மற்றவன் மனசுக்குள்ள புடிங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குது நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும் இல்லை, இந்த மாதிரி இருக்குதே இந்த சமூகம், நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிடுச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அருமை பெருமக்கெல்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ இதை சரி செய்ய முடியாதாங்க ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறு நோக்கத்தோடு நீங்க எழுதுறீங்க, எங்களை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் எங்க குடும்பங்களை எழுதுவீங்க, எங்க பிள்ளைகளை குறிப்பா என் கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுவீங்க. என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்க. அந்த தங்கச்சிகள் பேசும்போதே ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ உங்க கட்சி பேர்லயோ உங்க பொதுச் செயலாளரோ செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி தங்கச்சிகள் பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற, இப்படி வெளிக்காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் அருவருப்பாருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலையே, அப்படி சொல்லலையே நீங்க. அப்புறம் இப்ப பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்லது. அதை வச்சுக்கணும், பணத்தில் வச்சுக்கணும். அதே பெண்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாப்ல. இது கோடி பிரச்சனை நடந்திருக்கு. எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காப்ல? உங்களால செத்தவனுக்கே நீ போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் செத்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து என் கட்சி பிள்ளை போய் சாவல நிக்குது. உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் வருத்தம் சொல்லணும்ல, போக முடியல. இப்ப அங்க போனா கூட்டம் வரும், ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது. கல்யாண வரவேற்புக்கு போனா கூட்டம் வராதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ஏன் வரல? அதுக்கு ஏன் வரல? நிறைய பேட்டி கொடுக்க சொல்றாருங்க சார். கோவில்கள்லாம் நம்ம தமிழ்ல ஆனா சமஸ்கிருதத்துல பண்றாங்க. அதை நான் சொல்லும் போதே சேகர் பாபு என்ன நேரடியாக கண்டிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதுல உங்களையும் சொல்லியிருக்காரு சார். கண்டிப்பா நாங்க உனக்கு தெரியும், திருச்செந்தூர் நாங்க கோயில்ல போராடி தஞ்சை பெருவுடையார்ல திருச்செந்தூர்ல எல்லா கோயில்கள்லையும் தமிழ்ல குடமுழுக்கு நன்னீராட்டுக்கு நாங்கள் போய் போராடுவோம், வழக்கு போடுவோம். வழக்கு போட்டு தான் நானே எங்கள் அப்பா மணியரசன் அவங்க ஒரு தெய்வ தமிழ் அமைப்பு வச்சுருக்காங்க. நாங்கள் சேர்ந்து போராடி தான் அந்த உரிமையை பெறுறோம். அதில் அவர் என் ரத்தம் ஒரு உணர்வு மதிக்கத்தக்கது. ஆனால் அவங்க மறுக்கத்தானே செய்வாங்க. அவங்க எனக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறாங்க, மக்கள் எந்த மொழியில் விரும்புகிறாங்களோன்னு. எந்த மொழியில் விரும்புகிறாங்க? சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னு என் மக்கள் விரும்புகிறாங்களா? நான் கேட்டேன். நீங்கள் அப்போவே நம்ம ஒழிச்சிருக்கணும். தமிழிலும் அப்படின்னா என்ன, அமெரிக்காவிலையா இல்லை ஆப்பிரிக்காவிலையா இல்லை இங்கிலாந்துலையா? டேய் இது ஏன் நாடுறா? கோயில் ஏன் கோயில்ரா? உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன்றா. கட்டினவை என் பாட்டேன், சிலையை செதுக்கினவேன்னா, தூக்கி கொண்டி வச்சதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. என் இறக்கு முன்பு என் மொழியில தானே கும்பிடணும். மந்திரம் இல்லையா? நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பாங்கிற. என்ன தமிழே மந்திரம்ங்கிறான். இது தனியா மந்திரம் இல்ல, முன்னாடி தமிழ் சொல்லிக்கிட்டு அதுவே போதும்ங்கிறான். புரியுதா? அது ஒரு சொல்றது சரிதான். இதுக்கெல்லாம்
அதெல்லாம் என்கிட்ட போய் கேட்கலாமா? எங்க அண்ணன் எங்க கூட்டணியில் இருக்க நெருக்கடி புரிஞ்சு சூழ்நிலை செஞ்சு பெருந்தன்மையா வேணான்னு விட்டுட்டாரு. அதுல என்ன சொல்றது? வேணா இது போய் எதுக்கு